ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஏர்னிங்ஸ் ஃபார் யூ சேனல். நம்ம இன்றைக்கி 1x பெட்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்மை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 1x பெட்டில் இருக்க ஹேண்டிகேப் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி. நிறைய பேர்த்துக்கு இது பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த ஹேண்டிகேப்பில் பெட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது என்னென்னு கூட டவுட் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்டை இன்றைக்கி நான் கிளியர் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1x பெட்டில் ஸ்போர்ட்ஸில் போய்க்குங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபுட்பால் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபுட்பாலில் ஹேண்டிகேப் என்னென்னு ஃபுட்பாலில் டைம் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சைனா மேட்சஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹேண்டிகேப்னா என்னென்னு சின்னதாக ப்ரீஃபாக கொடுத்துறேன். இப்போ ஹேண்டிகேப்னால் சாதாரணமாக பெட்டிங்கில் ஒரு ரெண்டு டீம் ஆடுன்னு வச்சுங்களேன். ஒரு டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னொரு டீம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த மாதிரி மேட்சஸில் ஈஸியாக நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்க டீம் தான் ஜெயிச்சிரும்னு தெரியும். ஸோ அதை அப்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பெட் பண்ணுறதுல. ஸோ அதை பெட்டிங்கை இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு இப்போ ஸ்ட்ராங்கான டீமில் ஆரம்பத்துலேயே அவங்க ஒரு கோல் கம்மியாக இருக்க மாதிரி, இல்லைன்னா இந்த ரொம்ப டம்மியாக இருக்க டீம் ஒரு கோல் அதிகமாக இருக்க மாதிரி அஷ்யூம் பண்ணிக்குவாங்க முன்னாடியே பெட்டிங்கில். ஸோ எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 டீம் மான்செஸ்டர் யுனைட்டடும் செல்சி ஆடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஏதாச்சும் இதில் ஒரு முக்கியமான டீம்னு வச்சுங்களேன். இப்போ செல்சி டம்மி டீம்னு வச்சுக்கலாம். ஸோ சும்மா சொல்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ கிரிக்கெட்டை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்தியாவும் ஜிம்பாவே ஆடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜிம்பாவே இங்கே ஃபுட்பாலில் இந்தியா ஜிம்பாவே ஆடுது. ஜிம்பாவே கொஞ்சம் மோசமான டீம், இந்தியா ஸ்ட்ராங்கான டீம். எல்லாத்துக்கும் இந்தியா தான் ஜெயிக்கும்னு தெரியும். பட் அது பெட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆகாதுங்காட்டி இப்போ ஜிம்பாவேவை மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ஏற்கனவே ஒரு கோல் போட்டிருக்கிறத அஷ்யூம் பண்ணி பெட் கட்டுறது தான். அது பேர் தான் ஹேண்டிகேப். ஒரு கோல்னு வச்சுக்கலாம், இல்லை 2 கோல், அதோட டீமோட பொறுத்து, ரேஞ்சை பொறுத்து. இப்போ ஜிம்பாவே ஃபஸ்ட்டே 2 கோல் இருக்க மாதிரி அஷ்யூம் பண்ணுறது, இல்லைனா இந்தியாவை -2 கோல்ஸ். இப்போ இந்தியா 2 கோல்ஸ் மேட்ச்சில் போட்டால் தான் மேட்ச் அப்போ ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். 2க்கு மேலே போட்டால் தான், இப்போ 3 கோல் இந்தியா போட்டால் தான் இந்தியா வின்னு. அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா 2 ஜிம்பாவே 0ன்னு இருந்துச்சுன்னா அந்த மேட்ச் ட்ரா தான் ஆகும், நம்ம ஹேண்டிகேப்பில் பெட் பண்ணியிருந்தா. ஸோ புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஹேண்டிகேப்போட பேசிக். வாங்க இது மேட்ச்சை வச்சு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் மேட்ச் சைனா செகண்ட் லீக்கில் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டீமுக்கு ஆடு 1.42 இருக்குது, செகண்ட் டீமுக்கு 6.4 இருக்குது. இதை வச்சே உங்களுக்கு தெரியுது ஃபஸ்ட் டீம் ஸ்ட்ராங்கான டீம்னு. ஸோ இப்போ ஹேண்டிகேப்னா என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது ஹேண்டிகேப் பெட்டிங். பாருங்கள், ஃபஸ்ட்டு டீம் ஃபஸ்ட் டீம் 0 அப்படின்னா ஃபஸ்ட் டீம் ஆரம்பத்தில் 2 டீம் 0வில் ஆரம்பிக்கிறது, இது நார்மல் பெட்டிங். ஃபஸ்ட் டீம் -1 அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் டீம் இந்த ஹெபாய் குங்ஃபுன்னு இருக்குல்ல, இந்த டீம் ஸ்டார்டிங்லேயே -1 கோலோடு ஆரம்பிக்கும். -1 கோல் அப்படின்னா ஒரு கோல் இவங்க போட்டால் தான் மேட்ச் ஈக்குவல் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்து இது ஜெயிக்கணும்னா 1.61 ஆடு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் டீம் -2 கோல்ஸ், அதாவது 2 கோல் பின்னாடி இருக்க மாதிரி. 2 கோல் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதுதான் இவங்களோட வெற்றியை தீர்மானிக்கிற மாதிரி. இதுதான் ஹேண்டிகேப் இன் ஃபுட்பால். இதை வச்சு இதே செகண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஆரம்பத்துலேயே 3.5 கோல்ஸ் முன்னாடி இருக்க மாதிரி, 3 கோல்ஸ் முன்னாடி இருக்க மாதிரி ரெடி பெட் பண்ணுறது. இதுதான் ஹேண்டிகேப் பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1x பெட்டில். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஹேண்டிகேப்னா என்னென்னு. இனிமேல் ஹேண்டிகேப்பில் பெட் பண்ணாதீங்களா இருந்தால் கண்டிப்பாக பெட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். நானும் ரீசெண்டாக தான் இதை பற்றி கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.